Hi viewers, welcome to channel Madraasi. Let's make life easier together by cooking, eating, crafting, exploring and learning things. So don't forget to subscribe with us for regular updates. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் விழுதாக அரைச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூடான சாதம்னு இல்லாமல் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பொடியாக நறுக்கணும். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு. உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். நீங்கள் இதில் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம், 4 மிளகாய் வத்தலும் சேர்த்து மையாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மசிகிற பதத்துக்கு வர்ற வரைக்கும் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வேக வச்சுக்கிற முட்டையை ஓடு உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோம். முட்டையை இந்த மாதிரி 4 சைடு கீறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கீறி வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மிதமான தீயில எண்ணெய் மேலே தெரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடுங்க. குழம்பு திக்காயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். இல்லைனா கிரேவியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எது கூடனாலும் சாப்பிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். Hi friends, today we are going to see how to prepare green egg curry, which is very tasty, delicious and refreshing. It's also very easy to prepare, so you can prepare for lunch box also. This can be served with hot steamed rice, idli, dosa and chapathi. Now let's see how to prepare green egg curry. Ingredients are onions. I have finely chopped 2 onions, 1 tomato, a handful of coriander, a piece of ginger, garlic, 1.5 teaspoon of cumin seeds, 1 teaspoon of fennel seeds, few red chilies. If you want, you can add green chilies also. It's left to you. A teaspoon of garam masala, half teaspoon of turmeric powder, salt and oil. Pour a tablespoon of oil. Now let's add a pinch of cumin seeds. Now let's add the finely chopped onions. Cook in medium flame until the onion turns golden brown in color. Add a handful of coriander, ginger, garlic and a teaspoon of cumin seeds and fennel seeds. Add 4 red chilies and grind it to a paste by adding little water. Onions have started turning golden brown in color. Now let's add the finely chopped tomato. Cook in medium flame until it turns pulpy. Onion tomatoes have turned pulpy. Now let's pour in the ground masala. Cook in medium flame for 2 minutes or until the raw smell of the masala goes off. Meanwhile, let's remove the
shells from the boiled egg. Split the eggs. Masala has got cooked well. Now pour a cup of water. Curry has started boiling. Now let's add salt. Add the sliced egg. Let's add little turmeric powder and garam masala to it. Cover and cook in medium flame until the curry thickens and oil starts floating on the top. Curry has got thickened. Oil starts floating on the top of the curry. Now you can serve it with steamed rice, or you can serve it as gravy also. It's very easy to prepare. Give it a try and share your feedback in comments. Egg curry is ready to serve. Do like and subscribe with us for more videos.